சரி வா, உள்ள போய் பாப்போம். டேய், நான் தான் பிராக்டிஸ் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லடா. அப்புறம் ஏன்டா 2 பேரும் வந்துட்டே இருக்கீங்க? என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? என்ன அது இப்படி பண்றியே? பார்வதிக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்வதியை வச்சு டிராயிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற நீ. அண்ணி இருங்க, நானே எடுத்து காட்டுறேன். பாருங்க. பெரியா, இவ்ளோ நேரம் உங்க கண்ணையே பார்க்க சொன்னது என்ன வரையறதுக்காக தானா? பிராண்ட் அம்பாசிடருக்கான பிராக்டிஸ் இல்லையா? இல்ல, இது ஒரு பிராக்டிஸ் தான். ப்ரோ, அண்ணியை வச்சு நீ டிராயிங் பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் போதும். முதல்ல காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் கொடுங்க. ஆமா அது பார்வதி போட்டியில ஜெயிச்சே ஆகணும். போட்டியில ஜெயிக்கிறதெல்லாம் பார்வதிக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே போட்டியில ஜெயிச்சுதான் பிராண்ட் அம்பாசிடர் ஆயிருக்கா. சோ போட்டியில கண்டிப்பா பார்வதி ஜெயிப்பா. எங்க அம்மாக்கு மூத்த மருமகளா எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பா. போட்டியில ஜெயிச்சா அம்மா என்ன மூத்த மருமகளா ஏத்துப்பாங்களா பெரியா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஏன்னா இது வீட்டுல நடக்கிற போட்டியோ இல்ல ஊருக்குள்ள நடக்கிற போட்டியோ இல்ல. பிரஸ்ல இருந்து மீடியா மூலியமா நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு போட்டி. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்கள கண்டிப்பா அம்மா மருமகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா அண்ணி, ப்ரோ சொல்றதும் கரெக்ட் தான். உங்க கவனம் ஃபுல்லா போட்டியில ஜெயிக்கிறது மட்டும் தான் இருக்கணும். நீங்க வேற எதுலயும் ஃபோக்கஸ் பண்ணிக்காதீங்க. ஆமா பார்வதி, உன்னோட கவனம் எல்லாம் போட்டியில ஜெயிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். ஷாம், இவதுக்கு இப்ப லஞ்ச் பேக்கோட ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கா? ஒருவேளை உங்க அம்மா ஆதிக்கு லஞ்ச் கொடுக்க சொல்லிருப்பாங்களோ? சான்ஸே இல்ல ஷாம், அம்மாலாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஆதிக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆதியோட கேபின் எங்க இருக்கு? அங்க. டைனிங் ஹால் எங்க இருக்கு? இங்க. தேங்க் யூ. வெச்சுக்க. எல்லாத்தையும் வெளியில எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் அதுக்கு இன்ப திருச்சி கொடுக்கலாம். எஸ். ஹாய் ஆதி.
என்ன அப்படியே என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டீங்க? காலையில நான் கிளம்பும் போதே உன்னை ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இப்போ எதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்தேன்? அபிஷியலா தானே வரக்கூடாது. நான் இப்ப அபிஷியலா வரலையே, பர்சனலா வந்திருக்கேன். உங்களுக்காக நானே என் கையால ஸ்பெஷலா சமைச்சு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம். என் கையால நானே உங்களுக்கு பரிமாறுறேன். என் பேச்சை மீறி ஆஃபீஸ்க்கு வந்தது இல்லாம என்ன சாப்பிட வேற கூப்பிடுறியா? முதல்ல இங்கிருந்து வெளியே போ. அவுட். நான் சொல்றது கொஞ்சம் கோபப்படாம கேளுங்க. ம், இது ஏன் ஆஃபீஸ். இங்க நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும். இன்னும் ஒரு நிமிஷம் என் முன்னாடி இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்பவே இந்த இடத்த விட்டு என் ஆஃபீஸை விட்டு வெளியே போ. என் எதிரிலே நிக்காத. கெட் அவுட். கெட் லாஸ்ட். முதல்ல இங்கிருந்து வெளியே போ. அவுட். முதல்ல இங்கிருந்து வெளியே போ. அவுட். என் பேச்சை மீறி ஆஃபீஸ்க்கு வந்தது இல்லாம என்ன சாப்பிட வேற கூப்பிடுறியா? முதல்ல இங்கிருந்து வெளியே போ. அவுட். பெரிய மேல இருக்கிற கோவத்தை நீங்க சாப்பாட்டு மேல காட்டியிருக்க கூடாது. பெரிய சாப்பிடலன்னா என்ன? அதான் சின்னையாவும் ஷாம் சாரும் சாப்பிடுறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள சாப்பிட சொல்லிருக்கலாமே. அவங்க 2 பேர் மேலேயும் உங்களுக்கு கோவம்னா வேற யாருக்காவது சாப்பிட சாப்பாடு கொடுத்துருக்கலாமே. இதுக்காக யாருக்குமே சாப்பிட கொடுக்காம
குப்பையில கொட்டிட்டீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆதிக்காக ஆசையா என் கையால சமைச்சு கொண்டு வந்தேன். ஆதிக்காக கொண்டு வந்த சாப்பாட்டை அடுத்தவங்க சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதான் நான் குப்பையில கொட்டினேன். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க பெரியய்யா மேல இருக்கிற அன்புல சமைச்சு எடுத்துட்டு வந்திருந்தா நிச்சயமா நீங்க அந்த சாப்பாட குப்பையில கொட்டிருக்க மாட்டீங்க. ஆனா எனக்கு என்னமோ நீங்க அந்த சாப்பாட்டுல ஏதாவது கலந்திருக்கலாமோன்னு சந்தேகமா இருக்கு. நான் அந்த குழம்புல வசிய மருந்து கலந்தது இவளுக்கு எப்படி தெரியும்? கன்ஃபார்மா தெரிஞ்சு சொல்றாளா இல்ல குத்து மதிப்பா சொல்றாளா? எப்படியோ சமாளிப்போம். ஏய், என்ன என்ன உன்ன மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவன் நினைச்சிட்டு இருக்கியா? சாப்பாட்டுல எதையாவது கலந்து கொடுத்து ஆம்பளைங்களை மயக்கிறதுக்கு? என்னமோ கலந்திருக்கீங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆனா என்ன கலந்திருக்கீங்கன்னு நீங்க உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்களே. அதனால்தான் நீங்க அந்த சாப்பாட்டை மத்தவங்க யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு குப்பையில கொட்டிருக்கீங்க. ஏய், நீயா ஏதாவது கற்பனை பண்ணி உளறிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சமையல்காரி. அத ஞாபகம் வச்சுட்டு பேசு. நான் சமையல்காரி தான். ஆனா பெரியய்யாவுக்கும் அகிலா அம்மா குடும்பத்துக்கும் விசுவாசமான சமையல்காரி. நீ விசுவாசமான சமையல்காரியா இருந்தா ஆதிக்கடவுர் அகிலாண்டீஸ்வரிக்கு மூத்த மருமகளாயிட முடியுமா? அவங்க என்னதான் மூத்த மருமகளா செலக்ட் பண்ணி கல்யாண தேதியும் அறிவிச்சிருக்காங்க. நீ இந்த போட்டியில ஜெயிச்சு அகிலாண்டீஸ்வரி ஆண்டிக்கு மருமகள் ஆகலான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? உன்னோட கனவு ஒரு நாளும் நிறைவேற போறதில்ல. இந்த ஜென்மத்துல அது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். உங்ககிட்ட சவால் விட்டு ஜெயிக்கிறதுக்காக ஒண்ணு நான் வரல. இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில கிராமத்துல பிறந்து வளர்ந்தனா இன்னைக்கு 4 பேருக்கு தெரியற மாதிரி இருக்கேன்னா அதுக்கு காரணம் பெரியய்யா. என்ன அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த கடவுள். இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில நானா திட்டமிட்டு எதையும் அமைச்சுக்கிட்டது இல்ல. எனக்கு அமைச்சு கொடுத்தது எல்லாம் அந்த கடவுள் தான். இதுலயும் அந்த கடவுளோட விருப்பம் என்னமோ அது நிச்சயம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன பெரியய்யா, வீட்டுக்கு போகாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா. ஆஹா, எங்க போறோம் பெரியய்யா? போனதுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுக்க போற. அதுக்குள்ள என்ன அவசரம் பொண்டாட்டி? ம், என்ன பெரியய்யா திடீர்னு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதுவும் இந்த நேரத்துல? நியாயமா பீச்சு, பார்க்கு, சினிமா தான் போயிருக்கணும். ஆனா நீ அங்கெல்லாம் வரமாட்டிய. அதான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆ, சரி வாங்க சீக்கிரமா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம். இப்பவே லேட் ஆயிடுச்சு. ஏ இரு பொண்டாட்டி, இப்படி வா. இப்ப எதுக்கு அவசரப்படுற? உனக்கு வீட்டுல சமையல் வேலையும் இல்ல. அம்மா உனக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ உன்னை வீட்டில் தேட மாட்டாங்க. ரெண்டாவது, உனக்கு காம்படிஷன் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால உங்க அப்பா, அதாவது என்னோட மாமனார், எங்க போன ஏன் லேட்டுன்னா கேட்க மாட்டாரு. அதனால இனிமே நம்ம எல்லா லவ்வர்ஸ் மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நம்மளும் பீச்சு, பார்க்குன்னு ஜாலியாக சுத்தலாம். அது உனக்கு பிடிச்ச கோயில்ல இருந்து சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கலான்னு இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். சாமி கும்பிட்டு முதல்ல கடைக்கு போலாம்.
கடைக்கா? எதுக்கு பெரியயா? நீ என்னை தேடி மும்பைக்கு வந்தப்போவே உனக்கு எதனா ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அன்னைக்கு அம்மா திடீர்னு வந்ததால அது முடியாமல் போயிடுச்சு. உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. வைர நெக்லஸ் வேணுமா, இல்லை தங்க ஜரிகை போட்டு புடவை வேணுமா? இல்லை வேற உனக்கு என்ன பிடிக்கும்? எதுவாக இருந்தாலும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். எனக்கு உங்க கையால பூ வாங்கி வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு பெரியயா. ஆனா அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? அதெல்லாம் ஒண்ணு வேணா பெரியயா. நீங்க வாங்க, நம்ம முதல்ல சாமி கும்பிடுவோம். சரி, வா போலாம். ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். பூ கொடுங்கம்மா. சாமிக்கா இல்ல தலையில வச்சுக்கவா? தலையில வச்சுக்கதான். நான் மனசுல நினைச்சத பெரியயா எப்படி கண்டுபிடிச்சாரு? இந்தாங்க சார். இந்தாங்க. 500 ரூபாவா? ஆ, இப்ப எதுக்கு பெரியயா இது? நான் உனக்கு என்ன பிடிக்கும்? வைர நெக்லஸ் பிடிக்குமா, இல்லை தங்க ஜரிகை போட்ட பட்டு புடவை பிடிக்குமான்னு கேட்டப்போ உன் கவனம் எல்லாமே இந்த பூ மேலே தான் இருந்துச்சு. அதை நான் கவனிச்சேன், அதனால தான் வாங்கினேன். சரி, கொடுங்க பெரியயா. உன் கையில் கொடுக்கறதுக்கா வாங்கினேன். நீ திரும்பு, நானே வச்சு விடுறேன். சார், ஒரு பொண்ணுக்கு வைர நெக்லஸோ புடவையோ கொடுக்கற சந்தோஷத்தை விட புருஷா ஆசையா ஒரு முழம் பூ வாங்கி தலையில வச்சு விடுற சந்தோஷம் இருக்கே, அதுக்கு எதுவுமே ஈடாகாது சார். அம்மாடி, நீ கேட்காமலேயே உன் பார்வைய வச்சே உன் மனசுல இருக்கிற ஆசையை புரிஞ்சுக்கிட்டு உன் விருப்பத்தை நிறைவேற்றுற இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? இந்தாங்க சார், மீதி பணம். இருக்கட்டும், வச்சுக்கோங்க. அப்போலாம். அம்மா தாயே, நடக்கிறது எல்லாம் உனக்கு நல்லா தெரியும். இதுவரைக்கும் எனக்கு எத்தனையோ சோதனை வந்திருக்கு. அப்பெல்லாம் நீதான் என்ன அதுல இருந்து காப்பாத்திருக்க. இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையில இருந்தும் நீதாம்மா என்ன காப்பாத்தணும். பெரியயா என் கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கு நீதான் அருள் புரியணுமா? நான் பார்வதியை காதலிக்கிறேன்னு எனக்கு புரிய வச்ச நீங்க தான் எங்க காதல அம்மாவுக்கு புரிய வைக்கணும், எங்களை ஏத்துக்க வைக்கணும். நீங்க அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். स्वामी अर्चना யார் பேருக்கு? लक्ष्मी प्रिया லக்ஷ்மி பிரியா நாமதேயஸ்ய. பார்வதி, நீ உட்காரு, ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ம்.
என்னடா குட்டி? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு முத்தம் கொடுக்கட்டுமா? நானும் கொடுக்கவா? எஸ். நில்லுங்க நில்லுங்க. இப்போ வாங்க. அங்கிள், நீங்க கொடுத்த முத்தத்தை நீங்க கொடுத்த முத்தத்தை நீங்க சொன்ன மாதிரி அக்காக்கு கொடுத்துட்டேன்.